சாரி அத்தை, எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் உங்களை கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தலையன என் அம்மாவை என்ன பண்ண சொல்றீ? அது இல்ல, நான் எதுவும் பண்ணல. அத்தைக்கு துணையா இங்க படுத்துக்கலான்னு வந்தேன். நீ ஏன் அம்மாவுக்கு துணையா? உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து போடி. போடினா அம்மா, அம்மா, அம்மா என்ன பாருமா. அம்மா, அம்மா நான் துளசிமா. அம்மா என் கூட பேசுமா. அம்மா என்ன தெரியுதா? அம்மா பேசுமா. அம்மா பேசுமா, என் கூட பேசுமா. அம்மா, அம்மா. அண்ணா துளசி உடனே வர சொன்னாங்க. இப்பதான் துளசி எனக்கு ஃபோன் பண்ணா. விஸ்வா, நீ போய் உடனே வைத்தியரை கூட்டிட்டு வா. போ. சரிப்பா, வாங்க வாங்க. அம்மா, அம்மா. துளசி என்னமாச்சு? துளசி என்னமாச்சு? அம்மா, இப்பதான் பைரவி அம்மா கண் முழிச்சு பார்த்தாங்கம்மா. நான் பேசினதை கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி கான்ஷியஸ் இல்லாம இப்படி ஆயிட்டாங்க. பைரவி அம்மா, அம்மா இங்க கொஞ்சம் பாரு. யாரு வந்திருக்கான்னு பாரு. இங்க பாரு, சிவகாமி அம்மா வந்திருக்காங்க. ராஜராஜன் அப்பா வந்திருக்காரு. பார்த்திபன் அப்பாவும் வந்திருக்காரு. எங்களை பாருமா, கண்ணை முடிச்சு பாருமா. அம்மா பிளீஸ்மா. அண்ணி, அண்ணி பாருங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, அண்ணி என்ன பாருங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, அண்ணி என்ன பாருங்க அண்ணி. பாருமா. அம்மா. அப்பா. ஐயா, இப்பதான் அம்மா கண் முழிச்சு பார்த்தாங்க. நான் பேசினதெல்லாம் கேட்டாங்க. அதுக்குள்ள மறுபடியும் அம்மா அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. பயப்படாதம்மா. ஒவ்வொரு ஆர்கானும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல விஷயம்.
இவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்குன்னா அது எங்களோட மருந்துனால மட்டும் இல்ல, அந்த அம்பாளோட கருணையும் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு வாரம் இல்ல 2 நாள்லயே சுயநினைவுக்கு வந்துருவாங்க. என்னது 2 நாள்லயா? இதுவரைக்கும் கொடுத்த மருந்துகளை இனிமே இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நான் வேற மருந்து சொல்றேன், அதை கொடுங்க. சரிங்க ஐயா. இனிமே கொடுக்க போற மருந்து கம்ப்ளீட்டா குணமாயிடும். இதோட தன்மை கொஞ்சம் வீரியமா இருக்கும். அதனால கண்டிப்பா 2 நாள்ல குணமாயிடுவாங்க. இவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க எல்லாரும் நிம்மதியா போய் தூங்குங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. வாங்க வரேன். அண்ணி நல்லாயிடுவாங்கம்மா. அக்கா சொல்லு. கரெக்டா தலையணை வச்சு அமுக்க போறப்போ அத்தை கண் முழிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? முழுசா நினைவு திரும்பி கண்ணு முழிச்சாங்களா இல்ல அப்பப்ப கண் முழிப்பாங்களே அந்த மாதிரி முழிச்சாங்களான்னு தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. துளசியும் எந்திரிச்சிட்டா. அப்போ இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமாக்கா, வைத்தியர் வேற 2 நாள்ல கண்ணு முழிச்சிடுவாங்கன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னாச்சுக்கா? என்ன நொன்னாச்சுக்கா? ஏண்டி ஃபுல்லா நெருங்கிட்ட, எப்படி கண்ணு முழிச்சா உனக்கு என்ன? கையில தான் தலையணை இருந்துச்சுல்ல, அப்படியே ஒரே அமுக்க அமுக்கி கொலை பண்றதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்க. நீ மட்டும் இப்ப அத்தையை கொன்னு இருந்தா, துளசி மட்டும்தான் அங்க இருந்தா. அத்தைய அவதான் கொன்னான்னு அப்படியே பிளேட்ட மாத்தி விஸ்வாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ச்சே, இப்படி நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க. இனிமே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? எப்படிக்கா கண்ணு முழிச்சிருக்கும் போது அத்தையை கொலை பண்றது? அவங்க கண்ணை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நடுக்கம் வந்துருதுக்கா. நான் என்னக்கா பண்றது? ஏய் கனகா, இங்க பாரு. அத்தை மயக்கமா இருக்கிற வரைக்கும் தான் நாம ஏதாவது பண்ண முடியும். அவங்கள ஏதாவது பண்ணிட்டு பழிய வேற யார் மேலயாவது போட்டுட்டு எஸ்கேப் ஆக முடியும். இப்ப கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ நீ மிஸ் பண்ணிட்ட. கடைசியா ஒன்னு சொல்றேன், இதையும் மிஸ் பண்ண அப்புறம் அத்தைக்கு நினைவு திரும்பவும் வந்துருவாங்க. நடந்ததையெல்லாம் சொல்லி அப்படியே நம்மள ஜெயிலுக்கும் அனுப்பிடுவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் களி திங்க வேண்டிதான். இல்லக்கா, இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுக்கா. சரி, ஒரு நிமிஷம் கட் பண்ணு. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிக்கா. ஓகே, அப்ப நீ கொடுத்துடுறியா? நான் சொல்லிடுறேன். அவகிட்ட உன் நம்பரை தரேன், கனகான்னு சொல்லி கால் பண்ணுவா. நீ அவகிட்ட போய் கொடுத்துரு.
ஓகே மேடம். ம். சொல்லுக்கா. கனகா, நான் ஒரு ஆள் நம்பரை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நீ அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவர் உன்கிட்ட ஒரு மருந்து கொடுப்பாரு. அத வாங்கிக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம பைரவி அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற தைலத்தோட கலந்து. மருந்தா? ஆமா, நீ அவர் குடுக்கற மருந்த மட்டும் கலந்துட்டா போதும். இப்ப பண்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிடும். பழையபடி அத்தை கியூர் ஆகாம கோமால தான் இருப்பாங்க. அக்கா, நம்ம மேல டவுட் வராதுல்ல? வராது கனகா, சுத்தமா வராது. மருத்துவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்களா முடிவு பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ ட்ரக் அலர்ஜின்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அத்தை குணமாக மாட்டாங்க. அப்ப சரிக்கா, நான் அவர்கிட்ட மருந்து வாங்கி உடனே கலந்துடுறேன். சரி, நீ இப்பவே அவருக்கு கால் பண்ணி பேசு. ஓகேக்கா. கூழங்கல்ல போட்டது. ஆமா தேவி, ஃபைனல் காப்பி மட்டும் PDF பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் 4 மணிக்கு மேல டீம் வியூவர்ல நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்டை நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு கால் பண்ணுங்க. இந்த கூழாங்கல்லுல மாமா கால் வச்சா வழுக்கி விழுவாரு. வழுக்கி விழாம தடுக்கலாமா இல்ல விழட்டோன்னு விட்டுறலாமா? மாமா விழணும், வழுக்கி விழணும். வழுக்கி விழுந்தாதான் நான் தைலம் தேய்ச்சி விடலாம். வாலி படத்துல சிம்ரன் சொல்ற மாதிரி அப்படி இப்படி ரொமான்ஸ் நடக்கும். இத மிஸ் பண்ணிடவே கூடாது. பாத்துக்கலாம். அம்மா மாமா, ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? என்ன மாமா? எழுந்திரீங்க, எழுந்திரீங்க மாமா. மாமா எழுந்திரீங்க. என்ன மாமா? யாரோ உங்க கூழாங்கல்ல கொட்டி வச்சிருக்காங்க. அது தெரியாம கால் வழிக்கு விழுந்துட்டேன். என்ன மாமா, நீங்க பார்த்து வரக்கூடாதா? சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க மாமா, பார்த்து வாங்க மாமா. வாங்க உட்காருங்க மாமா. ஐயோ கனகா,
இடுப்புல நல்லா அடிபட்டுருச்சு போல, என்னால உட்கார முடியல. ஆ, ஆ. ஆ, ம். சரி மாமா, உட்கார முடியலன்னா இப்படி படுத்துக்கோங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். மருந்து தேய்ச்சி விட்டா எல்லாமே சரியா போயிடும். இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. இந்தாங்க, இதுல படுங்க. ஆ. பாத்து. Nice. பாத்து ஆ, ஆ. இருங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். ஆ. 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 அம்மா. என்னாச்சு இவனுக்கு? ஆ. நகருங்க. என்னது இது? மருந்து யாருக்கு? விஸ்வா மாமாக்கு. அங்க பாருங்க, கீழே விழுந்த மாமா எப்படி வலியில துடிக்கிறாருன்னு. நான் போய் மருந்து தேய்ச்சி விடணும். தள்ளுங்க. ஏய், ஏய், என்ன பண்றீங்க? கொடுங்க, நான் மாமாக்கு மருந்து தேய்ச்சி விடணும். அவனுக்கு மருந்து தேய்ச்சி விட நீ என்ன அவனுக்கு பொண்டாட்டியா? அதான் விஸ்வாக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா இல்ல, அவ தேய்ச்சி விடுவா, நீ விலகு. அவ தாலி கட்டின பொண்டாட்டி, அவ மருந்து தடுவுவா, நீ ஓரமா நில்லு. துளசி, ஒரு நிமிஷம் நில்லு. சரி, நான் வரேம்மா. என்னம்மா? இந்த துளசி, இது பிடி. என்னம்மா இது? ஏய், இடுப்பு வலிக்கு மருந்து துளசி. அது தெரியுதுமா, இது எதுக்கு என்கிட்ட குடுக்குற? அங்க பாரு, விஸ்வா இடுப்பு வலியில எப்படி துடிக்கிறான்னு. நீ போய் மருந்து அவனுக்கு போட்டு விடு. நீ போயிட்டு இந்த மருந்து அவனுக்கு போட்டு விடு. இல்லம்மா, என்னால முடியாது. ஏய், என்ன துளசி நீ? அவன் இடுப்பு வலியில துடிச்சிட்டு இருக்கா, இப்ப போய் நீ முரண்டு பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ போய் மருந்து தேய்ச்சி விடு. இல்லடி, நான் அண்ணியோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போறேன், அதுக்காக தான் சொன்னேன். நீ போய் தேய்ச்சி விடு. இல்லம்மா, அவனுக்கு எல்லாம் என்னால தேய்ச்சி விட முடியாது. ஏய், பைரவி அன்னைக்கு நீ பணிவிட பண்ணி நான் பாத்திருக்கேன், அதுக்காக தானே நான் உன்கிட்ட சொன்னேன். இப்படி பண்ற? அவன் பாவம் இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல துளசி. இத பாரு, விஸ்வாவும் புருஷங்கிறத மறந்துட்டு ஒரு மனுஷன்னு நினைச்சாவது போய் தேய்ச்சி விடுறீ. பாவம் துளசி, எப்படி வழியில துடிக்கிறான் பாரு. போ துளசி, யோசிக்காத. போ, சொன்ன கேளு துளசி, போ. ம் ம் ம். ஆ. ஓ. அம்மா. ஓ. ஐயோ, வலி தாங்க முடியல.
ஆ. ஆ. கனகா என்ன கனகா நீ? கனகா ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மெதுவா தேய்ச்சி விடுறியா? ஏய் என்னாச்சு கனகா? இங்க வலி உயிர் போகுது, தேய்ச்சி விடு. என்ன யோசிக்கிற? எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன், நீ தேய்ச்சி விடு. தேய்ச்சி விடு.